பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனை நாம் எப்படி உண்டாக்க வேண்டும் என்றால் நமது ரூபத்தின்படியும் நமது சாயல் படியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ரூபத்துக்கும் இந்த சாயலுக்கு என்னன்னா, அப்போ ஒருவேளை நினைக்கலாம், அப்ப என்ன போல தான் கடவுள் இருப்பாரா, உங்களை போல தான் கடவுள். இப்ப இங்க இருக்கு சிஸ்டர் இருக்கிறாங்க, இங்க பிரதர் இருக்கிறாங்க, ஒருவேளை நினைக்கலாம் அப்ப கர்த்தர் என்ன போல தான் இருப்பாரா, ஏன்னா அவருடைய சாயல நான் உண்டாக்கப்பட்டனால ஒருவேளை கடவுள் என்ன மாதிரி தான் இருப்பாரோ. அப்படி கிடையாது. சாயல் என்பது முகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாயல் போத சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை இப்படி நடந்த சொல்லுவாங்க, ஏய் இவன் பாரு அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான். முகத்தை பார்த்து சொன்னாங்களா, சைகையை பார்த்து சொல்றாங்களா? சொல்லுங்களேன். முகத்தை பார்த்து சொல்றாங்களா, சைகையை பார்த்து சொல்றாங்க? ஒரு பிள்ளை இப்படி சாப்பிடுது, இப்படி எடுத்து இப்படி சாப்பிடு, உடனே என்ன சொல்லுவாங்க, இப்படி தலை வாரம் சொல்லுவாங்க சில பேர், அவங்க பாரு அவங்க அப்பா மாதிரியே தலை மாறுறான், அவங்க அப்பா மாதிரியே சாப்பிடுறான். நீ ஏன் சொல்றாங்கன்னா, முகத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் செய்கிற குணாதிசயங்களை வச்சு சொல்றாங்க, இவன் அப்பாவை போல இருக்கிறான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, தேவனை நம்ம உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி, முகத்தை கிடையாது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுவாபங்களும் எல்லா காரியங்களும் தேவனை போல இருந்ததுதான். அதனால பாருங்க, இந்த பாவம் செய்வதற்கு முன்பாக வரைக்கும் பார்க்கும்போது மனுஷனுக்கு பாவம் என்பது தெரியாதான். ஒரு நிர்வாணியா இருந்தா நிர்வாணம் என்பது தெரியாதான். அப்ப எவ்வளவு பரிசுத்தம் கண்கள் இருந்தது பாருங்க. அவன் கண்கள் எல்லாமே பரிசுத்தம் தான், தீமையான ஒண்ணுமே இல்லை. தேவன் மனுஷனை உருவாக்கினதுக்கு காரணமே தெரியுமா? the fellowship, உறவு தான். தேவனோடு இருக்கிற உறவுக்காக தான் உன்னை உண்டாக்கினார்.